எட்ஸி ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்குன்னா என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. எட்ஸி ஷாப்புக்கு என்னெல்லாம் தேவைப்படுனா ஜிஎஸ்டி, அதுக்கடுத்து எல்யூடி, ஐஇசி கோட், இந்த 3ம் கன்ஃபார்ம் தேவை. 3யுமே கேட்கும். அதுக்கடுத்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேணும். அதுக்கடுத்து பேஎன்ஆர் அக்கௌண்ட்டும் வேணும். ஸோ இந்த 4ம் வேணும். நம்ம வெளிநாட்டுக்கு தான் விற்கிறோம். ஆனால் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுமா நிறைய பேருக்கு டவுட் வருது. ஜிஎஸ்டி கன்ஃபார்ம் ஃபைல் பண்ணணும். ஏன்னா கஷ்டம். நீங்கள் விற்கிற ப்ராடக்ட் இந்தியாவிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணி வெளிநாட்டுக்கு போகிறதுனால அந்த கணக்கை நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு காட்டணும். அதுக்கு ஜிஎஸ்டி கன்ஃபார்ம் வேணும். எல்யூடி நீங்கள் ஜீரோ ரேட்டட் ப்ராடக்ட்னு அதை சொல்கிறதுக்காக எல்யூடி எடுக்கிறோம். நீங்கள் வெளிநாட்டுக்கு விற்கிறீங்க, அது டேக்ஸ் பே பண்ண தேவையில்ல. ஆனால் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும். நீங்கள் வெளிநாட்டுக்கு தான் விற்கிறீங்க, இந்த ப்ராடக்ட்லாம் விற்கிறீங்கன்னு சொல்கிறது தான் எல்யூடி எடுக்கிறோம். ஐஇசி கோடு எந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க, எந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னு கவர்மெண்ட்டுக்கு காட்டுறது தான் ஐஇசி கோடு. பேங்க் அக்கௌண்ட் உங்கள் பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பேஎன்ஆர் அக்கௌண்ட் இந்த எட்சியிலேருந்து ஒரு அமௌண்ட் வருதுன்னா அந்த எட்சியிலேருந்து அமௌண்ட்டை மாற்றுறதுக்கு பேஎன்ஆர் அக்கௌண்ட்டு. இன்னும் நிறைய தெரிய வேண்டியிருக்கு. எட்சியில் ஓப்பன் பண்ணுறதுக்கு $10 நம்ம எட்சிக்கு பே பண்ணணும். அந்த அமௌண்ட் $10 எட்சிக்கு பே பண்ணணும் $10. ஸோ அது எட்சிக்கு ஒரு ஷாப் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட். அதுக்கடுத்து ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு ₹20 கிட்ட பே பண்ணுற மாதிரி வரும். அது 4 monthsக்கு தான். 4 மாதத்துக்கு மட்டும்தான் நீங்கள் இதை பே பண்ணுறீங்க. அந்த 4 மாதத்துக்கு ₹20. ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் அவங்க ஷாப்பில் 4 மாதம் லிஸ்ட் பண்ணுறதுக்கு ₹20. 4 மாதம் கழிச்சு மறுபடியும் ரினியூ பண்ணலாம். நீங்கள் இப்போ எப்படி சொல்ல, நீங்கள் இப்போ ரீசார்ஜ் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணணும். 4 மாதத்துக்கு ஒரு இந்த ₹20 கணக்கு. இது கொஞ்சம் முன்ன பின்ன வர 18, 19 டாலர் கணக்குப்படி, டாலர் இந்தியனுக்கும் டாலர் மதிப்படி இது முன்ன பின்ன மாறலாம். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. 4 மாதத்துக்கு ஒரு நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். அந்த அமௌண்ட் எவ்வளோ ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் பே பண்ணணும். இதில் இன்னொன்று நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பேஎன்ஆரில் இயர்லி $2,000 அந்த பேஎன்ஆரில் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கணும். அப்படி நடக்கலைன்னா பேஎன்ஆருக்கு நீங்கள் கிட்டத்தட்ட $29.75 பே பண்ணணும். அதாவது எதுக்கு பே பண்ணணும்னா அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ்க்காக இல்லை, அக்கௌண்ட் சார்ஜஸ்ஸு, அந்த டாலர்ஸ் $2,000 டிரான்சாக்ஷன் நடக்கலைன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பே பண்ணணும். பேஎன்ஆருக்கு பே பண்ணணும். இது பேஎன்ஆருக்கு இதுக்கும் நம்ம எட்சிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இது கூகுள் பே மாதிரி, கிட்டத்தட்ட சொல்லலாம் கூகுள் பே மாதிரி தான் அந்த பேஎன்ஆர். இது நீங்கள் கன்ஃபார்ம் பே பண்ணணும். $2,000. சப்போஸ் எட்சியில் நீங்கள் சேல்ஸே ஆகலை ஒரு வருஷமாக, $2,000 வரலைன்னா நீங்கள் பேஎன்ஆருக்கு இந்த அமௌண்ட் கிட்டத்தட்ட $30 வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கிற ரேட்டுக்கு பார்த்தா $90 கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட $2,800, $2,900 கிட்ட இயர்லி பே பண்ணணும். இந்த சார்ஜஸ் இல்லைன்னா, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி தான் இதுவும் $2,000 மேக்ஸிமம் இருந்திருக்கணும் உங்கள் அக்கௌண்ட்டில். வரலைன்னா நீங்கள் இதை பே பண்ணுற மாதிரி வரும். வேறு என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கன்ஃபார்ம் எடுக்கணுமோன்னு நான் எவ்வளோ டவுட் கேட்குறேன். ஜிஎஸ்டி, எல்யூடி கன்ஃபார்ம் எடுக்கணும். எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் எட்சியில் நீங்கள் ஒரு சேல்ஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்து எட்சியில் எந்த மாதிரி ப்ராடக்ட் சேல் பண்ணலாம். எட்சியில் டிஜிட்டலும் சேல் பண்ணலாம். அதுக்கடுத்து பிசிக்கலும் சேல் பண்ணலாம். டிஜிட்டல் என்னன்னாலும் இருக்கலாம். பேனா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பிளானர்னால் டைரி மாதிரி, டைரி அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இருக்கிறது தான் டிஜிட்டல். இப்போ சிவில் இன்ஜினியரிங்னா அது ஒரு டிசைன் பண்ணி வச்சுருப்பீங்களா, அந்த டிசைனை விற்கிறது தான் டிஜிட்டலு. அதே இது பிசிக்கல்னால் அதை பிசிக்கல் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி கொடுக்குறது. இப்போ அதை ஒரு டாய் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறது, அதுதான். டிஜிட்டலுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஆடு, இந்த மாதிரி ஆடு கொடுக்கறதுக்கு ஒரு டெம்ப்ளேட்டு, இல்லைனா ஃபோட்டோ எடிட்டிங்க்கு ஒரு டெம்ப்ளேட்டு, அந்த மாதிரி இருக்கலாம். டிஜிட்டல் நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அந்த டிஜிட்டல் நீங்கள் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். வாலாட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணி எடுத்துக்கலாம். பிசிக்கலில் நீங்கள் நீங்களாக பண்ணி கொடுக்கணும். அதாவது நீங்கள் பண்ணுற ப்ராடக்ட் தான் பிசிக்கலாக இருக்கணும். வாங்கி விற்கிற மாதிரி இருக்கக்கூடாது பிசிக்கல் ப்ராடக்ட். எட்சி ரெடி பண்ணுற அவங்களுக்கு மட்டும்தான் எட்சி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நீங்களாக ரெடி பண்ணுற
கைத்தொழில்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நீங்களாம் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க ஹெச்சி வந்து அதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இந்த நிறைய பேர் விற்கணும், வீட்டுக்குள்ளே இருந்து இந்த வீட்டில் இருந்தே பண்ணுவாங்களா, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் ஹெச்சி வந்து சப்போர்ட் பண்ணுறது தான் பிசிக்கல் ப்ராடக்ட். ஸோ பிசிக்கல் ப்ராடக்ட் நிறைய பேர் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி ஹேர் பேண்டு, ப்ரேஸ்லெட்டு, அதுக்கடுத்து செயின் நிறைய பேர் ரெடி பண்ணுவாங்க வீட்டில். கஸ்டமைஸ் ப்ராடக்ட்டு, ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டில் மேக்ஸிமம் கஸ்டமைஸ் ப்ராடக்டை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன் கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்னால் நிறைய கண்ட்ரியில் வந்து கஸ்டமைஸ் ப்ராடக்ட் வந்து இருக்காது. இப்போ பிரேஸ்லெட்டில் இப்போ என் நேம் வந்து அரவிந்து, ஸோ ஏங்கிற நேம் ஒரு டேக் வச்சு பிரேஸ்லெட்டு, இல்லைன்னா செயினில் ஏங்கிறது, அந்த மாதிரி மேக்ஸிமம் நீங்கள் ரெடி பண்ணுற ப்ராடக்டாக ஃபிசிக்கலில் செல் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு என்ன ப்ரைஸ் வாங்கணும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரைஸை பற்றி நம்ம சார்ஜஸ் பற்றியும் ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ப்ரைஸஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோ நம்ம சொல்லியிருக்கோம். இதெல்லாம் கன்ஃபார்ம் தெரிய வேண்டிய இது நிறைய பேர் தெரியாமல் உள்ள வந்துட்டு ரெண்டாவது யோசிக்கிறாங்க. சேல்ஸ் வந்து எப்படி ஆகும்னா, சேல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும். ஆர்கானிக்கும் கொண்டு போகலாம், ஆடு கொடுத்தும் நீங்கள் சேல்ஸ் கொண்டு போய்க்கலாம். ஸோ உங்கள் ப்ராடக்ட் பொறுத்து உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கன்ஃபார்ம் விற்கும்னு தெரிஞ்சதுன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ஆடு கொடுத்து ஆட் ரன் பண்ணி நீங்கள் சேல்ஸ் கொண்டு வந்துருக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம குரூப் லிங்க் இருக்குது, அங்கே ஜாயின் பண்ணலாம்னு கேட்டுக்கோங்க. சப்போஸ் அப்படி கேட்க விருப்பம்னா நம்ம நம்பர் ஸ்க்ரீன்லேயே ஷோ பண்ணியிருக்கோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கோங்க. நம்ம வந்து ஜிஎஸ்டி, எல்யூடி, ஐஇசி கோடு 3மே அப்ளை பண்ணி கொடுக்கோம். ஸோ இந்த 3 அப்ளை பண்ணி கொடுக்குறதுக்கு நம்மளோட சார்ஜஸ் வந்து 2100 rupees. ஸோ உங்களுக்கு இந்த 3 தான் அப்ளை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னா சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை சென்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஜிஎஸ்டி, எல்யூடி, ஐஇசி கோடு எதுனாலும் எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஜிஎஸ்டி, எல்யூடி நீங்களே எடுக்க தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்னாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஐஇசி கோடுக்கு மட்டும் 500 ரூபா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி வரும். இவ்வளோ தான் ஹெச்சி ஓப்பன் பண்ணுறதுக்கு. நிறைய பேர் கேட்குறீங்க, நம்ம வந்து கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நான்